எல்லாத்தையும் மூட மூட இந்த குளத்துல தான் போடுவான். அதனாலதான் இப்படி இருக்கு. அங்க பாரு, அந்த மீனக்கா வாயில ஏதோ பஞ்சு மிட்டாய் மாதிரி சாப்பிடுறாங்க. அட கூறு கெட்ட பிள்ளைகளா, உங்களை வச்சுட்டு நான் என்ன செய்ய போறோம்னே தெரியல. பிள்ளைகளை திட்டாதம்மா, அவங்க தெரியாம தானே கேட்கறாங்க. சொல்லி கொடுமா, சொல்லி கொடு. மாமா சொன்னாங்கல்ல பிளாஸ்டிக் கவரு, அதான் அந்த மீனக்கா வாய்க்குள்ள போய் சிக்கிட்டு அவ உயிருக்கு போராடிட்டு இருக்காடா. அம்மா அங்க பாருங்க, ஒரு அக்கா ஏதோ சாப்பிடுறாங்க. அதான்டா துரித உணவுன்னு சொல்லுவாங்க. அம்மா அந்த அக்கா வாயில என்னவோ சாப்பிடுறாங்க. டேய், அதான்டா துரித உணவு. அதுல கெமிக்கல் கலந்துருக்குன்னு தெரிஞ்சும் அந்த அக்கா திங்கா. அது தின்னுட்டு அந்த கவரை இந்த குளத்துலதான் வந்து போடுவா. அம்மா அம்மா, இன்னொரு அக்கா கூட தண்ணியமா அந்த பாட்டில ஊற்றி குடிச்சாங்க. அந்த அக்கா ஏதோ தண்ணியமா அந்த பாட்டில ஊற்றி குடிச்சாங்க. டேய், அதான்டா பிளாஸ்டிக் பாட்டில். அது உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சும் அந்த அக்கா அதில் ஊற்றி குடிக்க. அதுல கெமிக்கல் வேற கலந்துருக்கு. அதை குடிச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டில இந்த குளத்துல தான் வந்து போடுவா. இதுல வேற அவன் அந்த பிளாஸ்டிக் பாட்டில ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு குடிக்கா. அந்த ஃப்ரிட்ஜால ஓசோன் படலமே ஓட்டையே கிடக்கு. இனி எதெல்லாம் ஓட்டையா போகுதுன்னு தெரியல. இனி இந்த தண்ணியும் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல. இந்த மனுஷனுக்கு பயந்து பயந்து எங்க ஊருக்காக மாறிக்கிட்டா இருக்குமா? டேய், இந்த மனுஷன் மனசு வச்சா எல்லாமே மாறும்தான். இப்ப கூட பள்ளிக்கூடத்துல தமிழக அரசு கலை திருவிழான்னு ஒரு போட்டி வச்சு அதுல சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்புல நிறைய போட்டி வச்சு நடத்திட்டு வராங்க. அதனால அடுத்த தலைமுறை அந்த மனுஷனை கீழே இறக்கு. கண்டிப்பா காட்டுக்கு நடக்கும்தான். வாடா நம்ம போவோம். காடுகளை அழிக்காதீர்கள். காடுகள் தான் விலங்குகளின் வீடு. பிளாஸ்டிக் குப்பைகளை நீர்நிலைகளில் போடாதீர்கள். மது பாட்டில்களை காடுகளிலும் கண்ட இடங்களிலும் போடாதீர்கள். மழைக்கு ஆதாரமே இந்த காடுகள் தான். ஏனெனில் காட்டை வளர்க்க வேண்டும் தவிர அழிக்க கூடாது. மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநில காடும் உடையது அரண். அத்தகைய அரணுடையதாக நமது மணித்திருநாளை